سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அன்பிற்கினியவர்களே, சமீபத்திலே நமது இந்திய தேசத்திலே கடந்த சில தினங்களாக, குறிப்பாக ஓரிரு வாரங்களிலே மருத்துவர்கள் போராட்டம் என்பதை நாம் ஊடகங்களின் வாயிலாக பார்த்தோம். அதுபோன்று இன்னும் சில போராட்டங்கள் ஆங்காங்கே அவ்வப்பொழுது நடைபெற்று கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த போராட்டங்களுக்கு பின்னால் இருக்கிற காரணம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, அன்பிற்கினியவர்களே, மேற்கு வங்கத்திலே 30 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண் மருத்துவ பணியாற்றுகிற மருத்துவர், முதுகலை படித்துக் கொண்டிருப்பவர், பாலியலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் என்கிற செய்தி நாம் எல்லாம் அறிந்தது. அந்த மருத்துவ அறிக்கையிலே சொன்ன ஒரு செய்தியை பாருங்கள், கேட்டால் உண்மையிலேயே நமக்கெல்லாம் அப்படியே ஒன்று மனசு கொதிக்கும், இல்லைன்னா கண்களிலே கண்ணீர் வரும். அந்த 2 கால்களும் 360 டிகிரியிலே கிழிக்கப்பட்டிருந்ததாம். இந்த பெண்ணுடைய 2 கால்கள் இருக்கிறதே, கால்களுடைய அந்த 360 டிகிரி என்றால் நீங்கள் யோசனை செய்து பாருங்கள். 360 டிகிரிக்கு அது 2 கால்களும் கிழிக்கப்பட்டது. நம்ம இந்த செய்தியை கேட்கும் பொழுது ஒரு வரலாற்று ஞாபகம் ஒன்று நமக்கு வந்தது. அன்பிற்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஏகத்துவத்தை எடுத்து சொல்ல ஆரம்பித்து, நுபுவத்து கிடைத்து ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகிற பொழுது, ஒரு தோழர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதற்காக வேண்டி பல வழிகளிலே துன்புறுத்தியும் இஸ்லாத்தை நான் விட முடியாது, இதுதான் எனக்கு வெற்றியை தரக்கூடியது என்ற அந்த உறுதிப்பாட்டிலே நிற்கிற பொழுது 2 ஒட்டகங்களிலே 2 கால்களையும் கட்டி 2ஆக கிழித்த அந்த நிகழ்வு நமக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அன்பிற்கினியவர்களே, அவ்வளவு கொடூரமான அந்த மக்களிடத்திலிருந்து இந்த சமுதாயத்தை, இந்த தேசத்தை, இந்த உலகத்தை பாதுகாக்கும் முகமாக இஸ்லாம் என்ற ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்தை கொடுத்து சென்றிருக்கிற, அதை பெற்றிருக்கிற, பரவலாக அது பரவி இருக்கிற இந்த சூழலிலும் இப்படி ஒரு நிகழ்வு என்று சொன்னார். 360 டிகிரியிலே ஒரு பெண்ணினுடைய கால்கள் கிழிக்கப்படுகிற அளவிற்கான கொடூர புத்தி கொண்டவர்கள், கொடூர சிந்தனை கொண்டவர்கள் இந்த தேசத்திலே இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிற பொழுது, அன்பிற்கினியவர்களே, மனது ரொம்பவும் வேதனைப்படுகிறது. இன்னொரு செய்தி மருத்துவ அறிக்கையிலே, ஜும்மா மேடையாக இருந்தாலும் கூட சொல்ல வேண்டுமே என்பதற்காக வேண்டி சொல்லுகிறேன். அன்பிற்கினியவர்களே, அந்த பெண்ணுடைய அந்த பெண்ணுறுப்பிலிருந்து மருத்துவர்கள் எடுத்த அந்த ஆணுடைய விந்து துளிகள் இருக்கிறதே 150 ml என்று சொல்லுகிறார்கள். அப்ப எத்தனை நபர்கள் அதிலே கூட்டாக இருப்பார்கள், எத்தனை நபர்கள் அந்த காரியத்தை செய்திருப்பார்கள் என்பது அன்பிற்கினியவர்களே நாம் நினைக்கிற பொழுதே மனசு வேதனைப்படுகிற தேசம். இவ்வளவு மோசமான மனித மனங்களிலே இவ்வளவு கொடூரமா என்று நினைக்கிற அளவிற்கான ஒரு காரியம் இந்த தேசத்திலே அரங்கேற்றப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் காரணம் என்னன்னு சொன்னால், அன்பிற்கினியவர்களே, சட்டத்தின் பிடி இங்கே இல்லை. சட்டத்தின் பிடி இங்கே இல்லை. நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2018 பொள்ளாச்சி
பொள்ளாச்சியினுடைய ஒரு நிகழ்வு நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நம்மெல்லாம் கேள்விப்பட்டோம் இல்லை? அதே பாலியல் குற்றச்சாட்டிலே நடந்த நிகழ்வுகள், கொலை நிகழ்வு என்னாச்சு இன்னைக்கு யாருக்காவது தெரியுமா? அதை பற்றி பேசப்படுகிறதா? அதனுடைய முடிவு என்ன? அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது தெரியுமா? இல்லையே, எல்லாரும் மறக்கடிக்கப்பட்டார்களே, மறந்து போனோமே. ஹத்ராஸ் ஞாபகம் இருக்கிறதா? காவல்துறையினரே ஒரு கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணை பாலுறவிற்கு வல்லுறவு செய்து பாலியலுக்கு உள்ளாக்கி கொலை செய்த அந்த பெண்ணை காவல்துறையினரே நடுநிசையிலே நெருப்பு வைத்து எரித்தார்களே. அதை பற்றிய முடிவு என்ன தெரிகிறதா? யாருக்காவது தெரியுமா? அன்பிற்கினியவர்களே, மறக்கடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? மறக்கடிக்கப்படுவது மட்டுமல்ல, தொடர்ந்து அது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இப்ப பாருங்க, மகாராஷ்டிராவில் 3 பெண் குழந்தைகள், சிறு பிள்ளைகள், 7 வயது 8 வயது பிள்ளைகள், 3 வயதுகள் அதே செய்திக்காக வேண்டி, அதே அந்த பாலியல் வல்லுறவுக்காக வேண்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்னால் மகாராஷ்டிராவில், கடந்த சில தினங்களுக்கு முன்னால். காரணம் என்ன? தொடர்ந்து நடைபெறுவதனுடைய காரணம் என்ன? அன்பிற்கினியவர்களே, சட்டம் சரியாக செயல்படவில்லை, சட்டம் சரியில்லை என்பதுதான் நாம் இங்கே சொல்ல வேண்டி இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஒரு புள்ளி விவரம் பாருங்க, ஒரு புள்ளி விவரம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு புள்ளி விவரம். இந்தியாவிலே ஆண்டுதோறும், ஒவ்வொரு ஆண்டும் 20,000த்திற்கு மேற்பட்ட பெண்கள் 7 வயதிலிருந்து 77 வயது வரை பாலூர் அந்த வல்லுறவுக்கு ஈடுபடுத்தப்படுகிறார்கள். அதில் கொலை செய்யப்படுபவர்களும் இருக்கிறார்கள். ஒரு புள்ளி விவரம், இந்தியா அரசாங்கமே அந்த புள்ளி விவரத்தை கொடுத்திருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, இது ஏதோ நாம சொல்றது அல்ல. இவைகளெல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, காவல்துறையிலே பதிவு செய்யப்பட்ட வழக்குகள். நம்ம சொல்ற இந்த வழக்குகள் இருக்க, ஏறத்தாழ ஆண்டொன்றுக்கு 20,000த்திற்கு மேற்பட்ட விஷயம் சொல்றோமே, வழக்குகளாக காவல்துறையிலே பதிவு செய்யப்பட்டது, எஃப்ஐஆர் போடப்பட்ட வழக்குகள். தெரியாமலேயே எத்துணை குழந்தைகள் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க, அல்லது தன்னுடைய அவருடைய அச்சுறுத்தலின் காரணமாக, அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் இது போன்ற செய்திகளை வெளியே சொல்லாமல் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எத்தனையோ. வெளியே தெரிந்து அதை காவல்துறை பதிவு செய்து வைத்திருக்கிற நிகழ்வுகள் என்று பார்த்தால் ஆண்டொன்றுக்கு 20,000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் இது போன்ற நிகழ்வுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். அதுவும் எந்த வயதிலிருந்து? 7 வயதிலிருந்து வயது முதிர்ந்த 77 80 வயது மூதாட்டியும் கூட விட்டு வைக்கப்படாமல் இது போன்ற நிகழ்வுகள் இந்த தேசத்திலே நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது என்பது அன்பிற்கினி இவர்களை வருத்தத்திற்குரிய செய்திதானே. சரி, அந்த 20,000த்துக்கு மேற்பட்டவர்கள் அவ்வளவு பேரும் தண்டிக்கப்பட்டாங்களாம், அந்த வழக்குகள் சம்பந்தமுடையவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட்டார்களா என்று சொன்னால் அரசு அதே புள்ளி விவரத்தை சொல்லுகிறது. 30% குறைவாகத்தான் அதில் தீர்ப்பு வழங்கப்பட்டதாக. தண்டனை கூட இல்லை அன்பிற்கினியவர்களே, தண்டனை கூட இல்லை. ஒரு சேவல் எடுத்துக்கொள்ள அன்பிற்கினியவர்களே, தண்டனை கூட கிடையாது, தீர்ப்பு வழங்கப்பட்டதாக அவளை சொல்றாங்க. தீர்ப்பு வழங்கினாங்க. தீர்ப்பு எந்த பக்கம் வேண்டுமானாலும் இருக்கும், தீர்ப்பு எந்த பக்கம் வேண்டுமானாலும் இருக்கும். பாக்கி 70% தீர்ப்பே இல்லை. தீர்ப்பே இல்லாத அளவிற்கு இந்த தேசத்திலே வழக்குகள் கையாளப்படுகிறது என்று சொன்னால் நாம் சொன்னோம், சட்டம் சரியாக பிடிக்கவில்லை என்பதுதான். போன நிகழ்வு நடைபெறுவதற்கு சட்டம் சரியாக இல்லை என்பதுதான் நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, யுரீதுல்லாஹு ஐ யுஹஃஃபஃப அன்கும் வ குலிகல் இன்சானு ضعீஃபா. அல்லாஹ் அவங்கள்ட்ட நாடுறதெல்லாம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் அவங்களிடத்துல எதிர்பார்க்கறதெல்லாம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு இலகுவாக ஆக்கி தர வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அப்படி அல்லாஹ் எதிர்பார்த்தும் கூட
நீங்க எப்படி படைக்கப்பட்டிருக்கீங்க தெரியுமா? பலகீனமானவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ரொம்ப பலகீனமானவர்களாக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா, மனித சமூகத்தினுடைய அந்த படைப்பும் அவர்களுடைய அந்த உணர்வுகளையும் அல்லாஹ் இதுக்கு இந்த வசனத்துக்குள்ள உள்ளாக்கி சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம், உள்ளடக்கி சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு லேசா வச்சிருக்கிற மார்க்கத்தை லேசா வச்சிருக்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் உள்ளே கொண்டு வந்து விடுவீர்கள் என்று சொன்னால், இஸ்லாத்துக்குள்ளே தன்னை இணைத்துக் கொள்ளுவீர்கள் என்று சொன்னால், இந்த பாலியல் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, வேறு எது சம்பந்தமான குற்றங்களும் நடைபெறாமல் தடுக்க முடியும். 100% இல்லை என்றாலும் கூட 95% தடுக்க முடியும். நாம் இந்த நடைமுறை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்கள், மனுஷன் இலகுவான, அதாவது படைப்புல பலகீனமானவன் தான். சில நேரங்களிலே அவனுடைய புத்தி அப்படியே அலைய ஆரம்பிக்கும், அங்கு இங்கு செல்லும், அது இயல்புதான். ஆனால் மிருக குணம் அங்கே வெளியே வருகிற பொழுது பின்னால் ஒரு சட்டம் இருக்கிறது, அது என்னை பிடித்து விடும் என்று பயம் இருக்கும் என்று சொன்னால், அச்சம் இருக்கும் என்று சொன்னால், அந்த உணர்வுக்கு என்ன செய்வான்னு சொன்னால் தடை போடுவான். அது எங்கு பயன்படுத்த வேண்டுமோ, எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அங்கு மட்டுமே அதை பயன்படுத்துவான். பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த நிகழ்வு நமக்கெல்லாம் தெரியும். அன்பிற்கினியவர்களே, ஒரு பெண்மணி விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டால், தன்னுடைய கர்ப்பத்திலே ஒரு குழந்தையை சுமக்க வேண்டிய நிலைக்கு வந்து விட்டால், இப்பொழுது நான் செய்தது தவறு என்று உணர்கிற அந்த பெண் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பிடிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஒரு பெண்ணே நாளை அல்லாஹ் என்னை பிடிச்சிடக்கூடாது, கபூர்ல எனக்கு வேதனையை கொடுத்துடக்கூடாது, மகஷர்ல நான் கேள்வி கணக்குகளின் போது நான் இந்த குற்றச்சாட்டுக்கு உரியவள் என்று சொல்லி எல்லோருக்கும் முன்னிலையிலேயும் நான் பகிரங்கப்படுத்தப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய சமூகத்திற்கு வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்ன குற்றச்சாட்டை செய்துவிட்டேன், இப்பொழுது நான் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வாருங்கள், உங்களுக்கு தண்டனை வழங்கலாம். அந்த பெண்மணி வந்து கேட்டது என்ன? எனக்கு இந்த உலகத்திலேயே தண்டனையை கொடுத்துருங்க. காரணம் என்ன? மறுமையின் அச்சம் அவருடைய உள்ளத்திலே, மறுமையின் அச்சம் அவருடைய உள்ளத்திலே, கபருடைய அச்சம் அவருடைய உள்ளத்திலே, மகிஷருடைய அச்சம் அவருடைய உள்ளத்திலே. இந்த உலகத்திலே நான் தண்டனை அனுபவிச்சிடலாம், இந்த உலகத்தின் மக்கள் அதை பார்த்து பேசிட்டு போகட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நாளை மகிஷர் மைதானத்திலே என்னுடைய குற்றச்சாட்டு வெளிப்படுத்தப்பட்டு அது நிரூபிக்கப்பட்டு நான் அங்கே அசிங்கப்படுவதை விட, நான் கேவலப்படுத்தப்படுவதை விட, அங்கே எனக்கு கொடுக்கப்படுகிற தண்டனைகளை நான் பெற்றுக்கொள்வதை விட, இந்த உலகத்தில் அது பிரச்சனை இல்லை, எனக்கு அது பெரியது, என்னால் முடியாது, இங்கேயே நான் அதை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தாங்க. அப்படிங்கிற நிகழ்வை நம்ம பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் இப்படித்தான் வளர்த்திருக்கிறது, இஸ்லாம் இப்படித்தான் உணர்வுகளை நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்கள், சந்தர்ப்பத்தில் ஒரு தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இடத்துல வந்து கேட்கிறாங்க, ஐயோ தம்பி அக்பரு இன்தல்லாஹ், என்ன பாவம், பெரிய பாவம் சொல்லுங்க, யாரும் சொல்ல, நான் அதை விட்டு தவிர்த்துக்கிறேன், பெரிய பாவங்களை எனக்கு சொல்லுங்க, நான் அதை விட்டும் தவிர்த்து கொள்ளுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு தோழர் வந்து கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரப்பு உன்னை படைத்திருக்க, படைத்தவன் அவன்தான், அவன்தானே உன்னை படைத்தான், அவன் படைத்திருக்க அவனுக்கு நீங்கள் இணை வைப்பது இருக்கிறதே, அதுதான் பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது மிகப்பெரிய பாவம். யார சொல்லலாம், இனி என்னுடைய வாழ்நாளிலே நான் இணை வைக்க மாட்டேன். அந்த தோழர் சொல்லுகிறார், இனி என்னுடைய வாழ்நாளிலே நான் என்னை படைத்த ரப்புவிற்கு, எனக்கு ரிசுகை கொடுக்கிற ரப்புவிற்கு நான் இணை வைக்க மாட்டேன். யார சொல்லலாம், அடுத்து வேறு என்ன பாவம் அல்லாஹ்விடத்திலே பெரியது என்று சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த தோழர் மீண்டும் கேட்கிறார். கேட்கும்போது, உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் உங்களுடைய உணவிலே பங்கு போட்டு விடுவார்கள் என்பதற்காக வேண்டி இப்பொழுது இந்த சமூகத்திலே குழந்தைகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நோக்கம் என்ன? என்னுடைய உணவை பங்கு போட்டு விடுவார்,
எனக்கு பிறக்கிற குழந்தை என்னுடைய உணவை பங்கு போட்டு விடுவாள் என்பதற்காக வேண்டி இந்த சமூகத்திலே குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், குறிப்பாக பெண் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்களே. அவர்கள் யோசிக்க வேண்டாமா? ரிசுக்கு கொடுப்பவன் அல்லாஹ் என்று யோசிக்க வேண்டாமா? உனக்கும் ரிசுக்கு கொடுப்பவன் அவன்தான். நீ பெற்றிருக்கிற பிள்ளைக்கும் உன்னுடைய வாரிசுக்கும் உணவை கொடுப்பவன் அல்லாஹ் தானே. அப்படி இருக்க அந்த கொலையை செய்யலாமா? அந்த கொலை அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொன்னாங்க. அந்த தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இனி நான் அப்படி ஒரு பாவத்தை செய்து விட மாட்டேன், அப்படி ஒரு பாவத்தை இனி நான் என்னுடைய வாழ்நாளிலே செய்துவிட மாட்டேன் யா ரசூலல்லாஹ். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னும் சொல்லுங்கள், எனக்கு எது பெரிய பாவம்? இன்னும் சொல்லுங்கள், எனக்கு எது பெரிய பாவம் என்று சொல்லுங்கள், நான் விலகிக் கொள்ளுகிறேன் என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மனுஷனுக்கு பொதுவாகவே அல்லாஹ் சொல்றான், ஹுலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் ரொம்ப பலகீனமா படைக்கப்பட்டிருக்கிறான். பலகீனம் என்பது உணர்வுகளிலேயும் இருக்கிறது. எனவே அந்த உணர்வுகள் அவனை பலகீனப்படுத்தி சிந்தனை ஓட்டங்களை அவனை வேறு திசையிலே திருப்புகிற பொழுது அண்டை வீட்டாருடைய மனைவியின் பக்கமும் சிந்தனை அவனுக்கு செல்லும். அண்டை வீட்டாரிலே இருக்கிற அடுத்தவனுடைய மனைவியின் மீது ஒரு ஆசை கொள்ள செய்யும். உணர்வு அப்படி சொல்லும். அப்படி சொல்லுகிற பொழுது அதை தடை போட்டுக் கொள்ள வேண்டும். மீறி நீ அண்டை வீட்டானின் மீது ஆசைப்படுவது, சொல்லா போய் விபச்சாரம் கூட சொல்லல, அன்பிற்கினியவர்களே, ஆசைப்பட்டு அதற்கு பிறகு விபச்சாரத்தில் ஈடுபடுவது இருக்கிறதே, அதுவும் பாவங்களிலே பெரியதாக இருக்கிறது. யாரும் சொல்லலாம், என்னுடைய வாழ்நாளிலே அப்படி நான் ஒரு காலம் செய்துவிட மாட்டேன். சஹாபாக்கள் இப்படித்தான் வார்த்தெடுக்கப்பட்டாங்க. அன்பிற்கினியவர்களே, இந்த இஸ்லாம் நம்முடைய உணர்வுகளிலே வந்துவிடும் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய சட்டங்கள் இங்கே நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், இது போன்ற குற்றங்கள் பெண்கள் எங்குமே கொலை செய்யப்பட மாட்டார்கள், பெண்கள் எங்குமே வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். அன்பிற்கிறேன், பாருங்க, சீனாவில் லஞ்சம் வாங்கின குற்றத்திற்காக வேண்டி, ஒரு சின்ன தொகை லஞ்சம் வாங்கின குற்றத்திற்காக வேண்டி நாம பார்த்த ஒரு செய்தி, மரண தண்டனை. லஞ்சம் சின்ன தொகை, அதுக்கு மரண தண்டனை. வேற யாராவது லஞ்சம் வாங்குவானா? இன்னைக்கு லஞ்சம் ஊற்றெடுத்து ஓடுகிறது. காரணம் என்ன? யாருக்கும் எந்த பயமும் இல்லை. என்ன பிடிச்சா கொண்டு போய் கொஞ்சம் உள்ள வைப்பாங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அரசியல்வாதிங்க அவங்க போலாம், இவங்க போலாம், பக்க போலாம், அப்படி இப்படின்னு நமக்கு இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம வெளியே வந்துட்டு போயிடலாம். இன்னைக்கு லஞ்சம் இல்லாமல் எந்த காரியமும் நடைபெறுவதில்லை. காரணம் என்ன? சட்டத்தின் பிடி சரியில்லை. சட்டத்தின் பிடி சரியில்லை என்பதை தான் நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, கொரியாவிலே நடந்த ஒரு நிகழ்வு. கொரியாவிலே ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால், ஒரு இளம்பெண் கற்பழிக்கப்பட்டு விட்டால், உடனே கற்பழித்த அந்த நபருக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுங்களா? அன்பிற்கினியவர்களே, ரசாயனத்தை கொடுத்து அந்த ஆண்மை நீக்கத்தை செய்தார்கள். உனக்கு இனிமே ஆண்மையே வேண்டாம், அதுதானே உனக்கு பிரச்சனை, அதனால தானே நீ அந்த பெண்ணை கற்பழித்தாய், அதனால தானே நீ கொலை செய்தாய், உனக்கு இனி ஆண்மையே இல்லை என்று சொல்லி ஒரு ரசாயனத்தை அங்கே கொடுத்து, அது வேற மாதிரி நான் சொல்றேன். அன்பிற்கினியவர்களே, ஆண்மையை நீக்கி வைத்தார்கள் என்பதை கொரியாவிலே நடந்த ஒரு நிகழ்வாக நாம் ஊடகங்களிலே பார்த்த ஒரு செய்தி. அன்பிற்கினியவர்களே, இந்தோனேசியாவில் நடந்த ஒரு செய்தியை பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, இன்னைக்கு போதை பெரிய விஷயம். இன்னைக்கு அதை பற்றி கூட நிறைய பேச வேண்டி இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, சின்னஞ்சிறார்கள் எல்லாம் அதற்கு அடிமைப்பட்டு போய் கிடக்கிறார்கள். இந்தோனேசியாவிலே ஒரு போதை பொருளை, சின்ன பொருளை ஒருத்தன் கடத்தி எடுத்துக்கிட்டு போனான், பிடிபட்டுட்டான், அவனுக்கு மரண தண்டனை. எவனாவது விற்பானா? எவனாவது வாங்க துணிவானா? எவனாவது அதை பயன்படுத்துவதற்கு துணிந்து செல்வானா? சட்டம் இங்கே பிடிக்கவில்லை. சட்டம் இங்கே என்ன செய்ததுன்னு சொன்னா அதை வளைந்து கொடுக்கிறது என்ற ஒரே காரணத்தினால், அன்பிற்கினியவர்களே, இது போன்ற குற்றங்கள் தொடர்ந்து இங்கே நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஒரு பெண் என்பவள் சட்டம் சரியில்லைங்கிற ஒரு காரணத்தினாலேயே ஒரு பெண் என்பவள் அனைத்து மட்டத்திலேயும் அவள் பாதிக்கப்படுகிறாள். அனைத்து பருவங்களிலேயும் பாதிக்கப்படுகிறாள்.
அனைத்து பருவங்களிலேயும் அந்த பெண் பாதிக்கப்படுகிறார் என்பதை நாம் பார்த்தோம். அன்பிற்கினியவர்களே, அவள் பயணிக்கின்ற எந்த துறையாக இருந்தாலும், இன்னைக்கு மருத்துவத்துறையிலேருந்து ஒரு செய்தி நம்ம மேற்கு வங்கத்தின் ஒரு நிகழ்வை சொல்றோம். அதே போல இன்னைக்கு மகாராஷ்டிரா நடந்த ஒரு நிகழ்வை நாம சொல்றோம். இது போன்ற நிகழ்வுகள் எல்லா துறைகளிலேயும் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். பள்ளிக்கூடத்திலே பயிற்றுவிக்கிற ஆசிரியர், பயிற்றுவிக்கும் ஆசிரியர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அங்கு வரக்கூடிய பெண்கள் மாணவிகளை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தங்களுடைய அந்த தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். எத்தனை செய்திகளை நாம் ஊடகங்களிலே பார்க்கிறோம். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க இடத்திலே, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த இடத்திலே அது போன்ற குற்றச்சாட்டுகள் அங்கே சுமத்தப்படுகிறது, அது நிகழ்த்தப்படுகிறது என்று சொன்னால் காரணம் என்ன? அன்பிற்கினியவர்களே, சட்டத்தின் பிடி சரியில்லை என்பதுதான். அவள் வன்முறைக்கு உட்படுத்தப்படுகிறாள், கட்டாயப்படுத்தப்படுகிறாள், அவள் அதை எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கிறாள் என்று சொன்னால் சட்டத்தின் பிடி சரியில்லை என்பதுதான் அன்பிற்கினியவர்களே நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, இது போல நம்ம நிறைய செய்திகள் என்ன செய்யலாம்னு சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா நம்ம விளங்க வேண்டிய என்ன விஷயம் என்னன்னு சொன்னா, அன்பிற்கினியவர்களே, சட்டம் சரியாக இருக்க வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு தீர்வு எது என்று சொன்னால் இஸ்லாம் மட்டுமே அதற்கு தீர்வாக இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்திலே இந்த தேசத்தில் உள்ள ஆட்சியாளர்களுக்கும், இந்த தேசத்தின் சட்டத்தை படித்தவர்களுக்கும், சட்டத்தை நிறைவேற்றுகிற இடத்திலே இருப்பவர்களுக்கும் நாம் சொல்லிக் கொள்ளுகிற ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது என்பதை நாம் சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒரு காலம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒரு காலம், பனு இஸ்ரவேலர்கள் அந்த காலத்தை பனு இஸ்ரவேலுடைய பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் ஃபிரௌன் கொன்று குவித்தான் என்பது நாம் வரலாற்றிலே பார்க்கிற செய்தி. அது மட்டுமல்ல, அந்த பெண் சொன்னா அந்த கிபித்தியர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அவருடைய குழந்தைகள் கொல்லப்படுவதை அஞ்சி நடுங்கக்கூடிய அளவிற்கு அன்றைய தினத்திலே அந்த ஃபிரௌனுடைய கொடிய நிகழ்வு நடைபெற்றது. இறுதியிலே அவனுக்கு கொடுத்த தண்டனை என்னாங்க? எங்கே போய் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது? நைல் நதியிலே அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது என்பது மட்டுமல்ல, கியாமத்து நாள் வரை பெண் குழந்தைகளை எல்லாம் உயிரோடு விட்டு ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்றான் என்பது மட்டுமல்ல, இன்னொரு சட்டத்தையும் போட்டான். ஒரு ஆண்டு ஆண் குழந்தைகளை கொள்ளுங்கள், ஒரு ஆண்டு பெண் குழந்தைகளை கொள்ளுங்கள் என்ற ஒரு சட்டத்தையும் போட்டு நடைமுறைப்படுத்தினான். இதற்காக அல்லாஹ் கொடுத்த தண்டனை நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டது மட்டுமல்ல, அன்பிற்கினியவர்களே, கியாமத்து நாள் வரை அது எல்லோருக்கும் ஒரு செய்தியாக சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ஃபிரௌனை அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா, நூ நஜ்ஜீக பி பதனிக, உம்முடைய உடல் அப்படியே இருக்க உம்மை நாம் இன்று பாதுகாப்போம் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தருகிற செய்தியை நாம் பார்த்தோம். அன்பிற்கினியவர்களே, அது போன்ற தண்டனை அல்லாஹ்விடத்திலிருந்து வருவதற்கு முன்னால், அந்த ஃபிரௌனுக்கு ஏற்பட்ட அந்த தண்டனை வருவதற்கு முன்னால் ஆட்சியாளர்கள், சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த ஆட்சியிலே கருணை புரிவான், பரக்கத்தை செய்வான். இல்லை என்று சொன்னால் அவருடைய பிடி இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி இருக்கிறது கடுமையான பிடியாக இருக்கும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இது போன்ற நிறைய செய்திகளை நாம் நம்முடைய இந்த வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் இந்த ஆட்சியாளர்களுக்கு நாம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டியிருக்க. அன்பிற்கினியவர்களே, வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற இந்த பெண்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் நம்மை பாதுகாத்தால் புரிய வேண்டும். அது போன்ற சிந்தனைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தால் புரிய வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு செய்தியை சொல்றான். நீங்க ஆரம்பத்தில் எப்படி படைக்கப்படுறீங்க, உங்களுடைய சக்தி என்ன, ரொம்ப சாதாரணமான பலகீனமா நீங்க படைக்கப்படுறீங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு வாலிபம்னு சொல்லி சக்தியை கொடுக்கப்படுது. அதற்கடுத்து மீண்டும் வயோதிகம் என்று சொல்லி மீண்டும் அந்த பலகீனத்துக்கு நீங்க போறீங்க. இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற அந்த வாலிபத்துல கொஞ்சம் நீங்க ஆட்டம் போட ஆரம்பிக்கிறீர்கள். ஆரம்பத்துல பலகீனமா இருந்தீங்க, அப்ப அமைதியா அடங்கி இருந்தீங்க. வயோதிகம்
வயோதிகம் வந்துருச்சு, இப்போ என்னால ஆட முடியல, அமைதியாகிட்டீங்க. இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த வாலிபத்திலே இருக்கிற அந்த சக்தியை நீங்கள் அப்படி பயன்படுத்துகிறீர்களா? வல்லாஹ் ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விஷயத்தை சொல்லிட்டு அல்லாஹ் எச்சரிப்பதை நாம் அந்த வசனத்திலே பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, இன்றைய இளைஞர்கள் இந்த தேசத்திற்கு, இந்த சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டுமே தவிர பயனற்ற நிலையிலே தன்னையும் ஆக்கிக்கொண்டு, தன்னையும் பயனற்றவர்களாக ஆக்கிக்கொண்டு இந்த தேசத்திற்கு சுமையாக இருப்பது மட்டுமில்லாமல் தேசத்திலே ஒரு கொடிய பல குற்றங்கள் நடைபெறுவதற்கு காரணமாகவும் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அதனால்தான் ஒரு அறிஞன் சொன்னான், என்னிடத்தில் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, ஹெவன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிஞன் சொன்னான், give me the youth, I shall make heaven. என்கிட்ட ஒரு இளைஞர்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னா நீங்க கொடுங்க, என்கிட்ட ஒரு யூத், அந்த வாலிபம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்னிடத்தில் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் என்ன செய்வேன், இந்த உலகத்தை சுவன பூஞ்சோலைகளாக மாற்றி காட்டுகிறேன். I shall make heaven. இந்த பூமியை சுவனமாக நான் மாற்றி காட்டுகிறேன். அந்த அளவுக்கு வாலிபம் என்பது அற்புதமான ஒரு வயது. அந்த வயதிலே நாம் ஆற்ற வேண்டிய பணிகளை விட்டுவிட்டு என்ன செய்யறோம்னு சொன்னா நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். எதற்கு அடிமைப்பட்டுங்க? நம்முடைய உணர்வுகளுக்கும் போதைகளுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் அடிமைப்பட்டு போய் நம்முடைய அந்த சக்தியை இழந்து விடுகிறோம் என்பதை அந்த அறிஞர் பெருமகனார் அவருடைய அந்த கேள்வியிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிற செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அதே போல இன்றைய சமூக சூழ்நிலையிலே இளைஞர்களுடைய ஆற்றலும் திறமையும் வீணடிக்கப்படுகிறது அரசாங்கத்தினாலேயே என்பதை கூட நாம் பார்க்க முடிகிறது. படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை, அல்லது அவர்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டுதல், சரியான வழிகாட்டுதல் இன்றைய ஆட்சியாளத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் அப்படியும் இல்லாமல் இந்த இளைஞர் சமுதாயம் வழிகட்டு போகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அதுதான் இஸ்லாம். அன்பிற்கினியவர்களே, அவர்களுக்கென்று பல வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அந்த இளைஞர் பருவத்திற்கு வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அந்த வழிகாட்டுதல்களை எடுத்துக்கொள்வார்கள் என்று சொன்னால், இளைஞர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை சார்ந்து இருக்க எல்லோருமே, இந்த சமூகமே, இந்த தேசமே அன்பிற்கினியவர்களே மேம்பட்டு நிற்கும் என்பதை நாம் பார்த்தோம். நமக்கு சமயம் சில நேரங்களில் பயமா கூட இருக்குங்க. சில நேரங்களில் பயம் கூட நமக்கு வருகிறது. என்ன பயம்னு சொன்னா, போதையை பற்றி பேசுனா போதைக்கு அந்த அடிமையானவன் நம்மளை பற்றி பேசுறியா, நீ என்ன செய்றான், நம் மீது கோபப்படுகிறான். கஞ்சாவை பற்றி பேசினால் அதை விற்பவன், அதை உபயோகிப்பவன், அடுத்து அதில் தொடர்புடையவன் நம்மை பயமுறுத்துகிற, அச்சமுறுத்துகிற நிலையிலே பார்க்கும். அன்பிற்கினியவர்களே, பார்த்தோம்னா தேசத்திலே அன்பிற்கினியவர்களே கஞ்சா சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசினார் என்பதற்காக வேண்டிய ஒரு இஸ்லாமிய தோழர் கொல்லப்பட்டதை ஓட ஓட விரட்டி, ஃபஜ்ருடைய நேரத்திலே ஓட ஓட விரட்டி கொல்லப்பட்டார் என்பதை நாம் பார்க்கும். அன்பிற்கினியவர்களே, அவ்வளவு ஏங்க இங்கே நம்மளே தாக்கப்பட்டோம் என்பது நமக்கெல்லாம் தெரிந்து செய்தார். இதே பள்ளியிலே நாம் இஷாவுடைய நேரத்தில் தாக்கப்பட்டோம். காரணம் என்ன? இது போன்ற விஷயங்கள் இந்த அவர்களுக்கு உணர்வுபூர்வமான செய்திகளை சொல்லுகிற பொழுது ஏதோ பாதிப்பு ஏற்படுகிறது என்பதாக தாக்குவதற்கு கூட தயாராகிறார்கள் என்று சொன்னால் அறிவு அங்கே வேலை செய்யாமல் போகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக இளைஞர்களை நாம் என்ன செய்யணும்னு சொன்னா சரியான பாதையிலே நாம் கொண்டு செல்ல வேண்டும், சரியான திசையிலே நாம் அவர்களை பயணிக்க செய்ய வேண்டும். அது இந்த சமூகத்தினுடைய பொறுப்பாக இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் அவசியமாக சொல்லிக்கொள்ள வேண்டிய நிலையாக இருக்கிறது. ஏன் சொன்னா அந்த பருவம் இருக்கிறதே அது ஒரு ஆபத்தான பருவம். அந்த பருவம் ஆபத்தான பருவம் தான். அந்த பருவத்தில் அவர்களை நாம் பாதுகாத்து விடுவோம் என்று சொன்னால் அதற்கடுத்து அவர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதையும் நாம் வரலாற்று பக்கங்களிலே பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா மாஷர ஷபாப், வாலிபர்களே, இத்தகு ஷபாப, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாலிபத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வாலிபர்களை இளைஞர்களை பார்த்து சொன்னாங்க, யா மாஷர ஷபாப் இத்தகு ஷபாப, உங்களது வாலிபத்தை, உங்களது இளைஞர் பருவத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்னம ஷபாபு ஜுனூன்,
ஏன் தெரியுமா? உங்களுடைய வாலிப பருவம் இருக்க உங்களை பல விதங்களிலே உங்களை பைத்தியக்காரனாக மாற்றும். சொன்னாங்க ஜுனூன், உங்களை பைத்தியம் பிடிக்க வைக்கும், உங்களை பைத்தியம் பிடிக்க வைக்கும். நீங்க பார்க்கிறோம், இன்னைக்கு தலை குனிஞ்சவன் நிமிர மாட்டேங்கிறான், அப்படி ஒரு பைத்தியம். தலை குனிஞ்சவன் நிமிர மாட்டேங்கிறான், அப்படி ஒரு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இரவு நேரம் தனியாக என்ன செய்யறான்னு சொன்னா இருட்டுக்குள்ள கூட்டமா போறான், அப்படி ஒரு பைத்தியம். அன்பிற்கினியவர்களே, இன்னும் பல பைத்தியங்கள் நாம் பார்க்கிறோம். இந்த பைக் ரேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பைத்தியம். எத்துணை இளைஞர்கள் அதிலே உயிரை விட்டு விடுகிறார்கள், எத்துணை இளைஞர்கள் அதிலே உயிரை விட்டு விடுகிறார்கள். அது ஒரு பைத்தியம். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் சொன்னது 1 2. அன்பிற்கினியவர்களே, அதான் மொத்தமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமா ஷபாபு ஜுனூன், வாலிபம் என்பது அது ஒரு பைத்தியம், உங்களுக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கும். அதனால்தான் உங்க வாலிபத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள், அது விஷயத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பிற்கினியவர்களே, பெண் மீது ஏற்படுகிற பைத்தியம், பொன்னின் மீது ஏற்படுகிற பைத்தியம். இன்னைக்கு ஏன் திருடுறாங்க? ஏன் ஒரு வீட்டில் போய் திருடுறான்? அன்பிற்கினியவர்களே, பின்னாடி அவனுக்கு ஏதாவது தேவை இருக்கும். ஒரு மதுவுக்கு அடிமையானவன் மது குடிக்க முடியல, கஞ்சாவுக்கு அடிமையானவன் கஞ்சாவை பயன்படுத்த முடியவில்லை, பொருளாதாரம் இல்லை என்று சொன்னவன் அடுத்த வீட்டில் திருடுவதற்கு முயற்சி செய்கிறான். காரணம் என்ன? அவனுடைய வாலிபத்தை பைத்தியம் பிடிக்க வைத்து விட்டான். அதனால் அன்பிற்கினியவர்களே, அதே போன்று ஆடையின் மீது பைத்தியம். சுண்ணத்தான ஆடை போடுங்கன்னு சொன்னா நம்மள பைத்தியம் சொல்லிடுவாங்க. சுண்ணத்தான ஆடை போடுங்கன்னு சொன்னா நம்மள பைத்தியம் சொல்லிடுவாங்க. அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆடையின் மீது கூட பைத்தியம் பிடிப்பவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு நடிகன் ஒரு ஆடையை கிழிச்சு விட்டுக்கிட்டு 2 4 கிழிச்சு விட்டுட்டு போட்டான்னு சொன்னா உடனே இவனுக்கு அந்த பைத்தியம் பிடிச்சிடும். இவனு அது மாதிரி பிடிப்பிட செய்வான், அப்படி போட்டுக்கிட்டு அப்படி அலைவான். அன்பிற்கினியவர்களே, தனக்கு பிடித்த எவனாவது ஒருவன் ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைல் வைக்கிறான்னு சொன்னா அந்த ஹேர் ஸ்டைலை ரசூலுல்லாஹ் வச்ச ஹேர் ஸ்டைலை வைக்க சொன்னா அது சுன்னத்து. சுன்னத்தான அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய வாலிபம் அழகா போயிட்டு இருக்கும். அவனுடைய ஹேர் ஸ்டைல் எனக்கு அந்த பைத்தியம். அதெல்லாம் சொல்ல ஒட்டுமொத்தமா சொன்னாங்க, வாலிபம் என்பது ஒரு பைத்தியம். அன்பிற்கினியவர்களே, இன்னும் இயக்கவெறி பைத்தியம், இயக்கவெறி கூட ஒரு பைத்தியம் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிற பார்க்கும். இயக்கவெறி இருக்கு பார்த்தீங்களா, அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டு மறுமைக்காக வேண்டி பாடுபட்டு போகிறதுங்கிறது வேற. அன்பிற்கினியவர்களே, இயக்கத்தின் மீதான வெறி. ஆனா அங்கேயும் சொல்லுவான், குர்ஆனையும் சொல்லுவான், ஹதீஸையும் சொல்லுவான், அது கூட பைத்தியம் பிடிக்க வைக்கிறது என்பதை இந்த தேசத்தில் நாம் பார்க்கும். அன்பிற்கினியவர்களே, அது போன்று தன்னுடைய அறிவுக்கு அடிமையாகி போனவர்களை பார்க்கிறோம். உண்மையற்ற உளறல்களை எல்லாம் உளறிக்கொண்டு திரியக்கூடிய பைத்தியங்களை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஇன்னம ஷபாபு ஜுனூன், வாலிபம் என்பது பைத்தியம். அந்த பைத்தியத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னா கவனமாக இருந்து உங்களிடத்திலே வரவிடாமல் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருப்பதை நாம் பார்க்கும். அன்பிற்கினியவர்களே, வாலிபம் என்பது ஒரு அருட்கொடை. வாலிபம் என்பது இருக்கிறதே, அது ஒரு அருட்கொடையாக இருக்கிறது. அந்த அருட்கொடையை நாம் பைத்தியம் பிடிக்க விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யகுத்தனிம ஹம்சன் கபல ஹம்சி, 5 வருவதற்கு முன்னால் 5ஐ நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், 5 வருவதற்கு முன்னால் 5ஐ நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு ஷபாபக கபல ஹரமிக்க, அந்த 5ல 1 ஷபாபக கபல ஹரமிக்க, உங்களுக்கு முதுமை வருவதற்கு முன்னால், முதுமை பருவம் வருவதற்கு முன்னால் அந்த வாலிப பருவத்தை, இளமை பருவத்தை நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா பயந்து கொள்ளுங்கள். அதை நீங்க யகுத்தனிமுன்னு சொன்னா நீங்க கனிமத்தாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், கிடைச்சிருக்கிற பாக்கியம் சொல்லி அதை நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா சரியாக நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, மவுத் என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் வரும். நாளைக்கு வரும், நாளான்னைக்கு வரும், எனக்கு 60 வயசுல வரும், 70 வயசுல தான் வரும், இல்ல நான் 90 வயசு வரைக்கும் இருப்பேன், யாரும் சொல்ல முடியாது. அடுத்த வினாடி எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ ஹயாத்தக கபல மௌத்திக, மௌத் வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஹயாத்தை, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கையை கனிமத்தாக நீ எடுத்துக்கொள் என்று
சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்து இருக்கிறாங்க. இந்த செய்திகளை எல்லாம் நாம் உள்வாங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் அன்பிற்கினியவர்களே, நமக்கு பைத்தியம் பிடிக்காது. அந்த பைத்தியம் பிடிப்பதினால் ஏற்படுகிற நிகழ்வுகளும் நம்மிடத்திலே வராது. இது போன்ற மருத்துவ மாணவிகளும் இது போன்ற சின்னஞ்சிறு அந்த பிஞ்சுகளும் அன்பிற்கினியவர்களே, பள்ளியிலே படிக்கிற மாணவிகளும் அந்த வல்லுறவுக்கு உட்படுத்தப்படாமல் இருப்பார்கள், உட்படுத்தப்படுகிறார்கள். காரணம் என்ன? அன்பிற்கினியவர்களே, வாலிபத்திற்களை பிடித்த அந்த பைத்தியம் என்பதை நாம் பார்க்கும். அன்பிற்கினியவர்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். லா தஸூலு கதிம அபத யௌமில் கியாமத்தி ஹத்தா யுஸ்அலு அன் அர்பஅ ஹிசாலின். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நமது பாதங்கள் நகராது. நாளைக்கு 4 கேள்விக்கு பதில் சொன்னாதான் பாதத்தை நாம் அடுத்து எடுத்து வைக்க முடியும். அதில் முதலாவதா சொன்னார்கள், தன்னுடைய வயது, உன்னுடைய வயதை எந்த வழியிலே நீ செலவழித்தாய் என்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாமல், அல்லாஹ் வயது கொடுத்திருக்கான்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயது, அந்த வயதை நீ எப்படி செலவழித்தாய் என்று அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் என்னுடைய பாதம் நகராது. அதே போன்று இரண்டாவது சொன்னாங்க, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாலிபத்தை, முக்கியமா பார்க்க வேண்டிய செய்தி தாங்க, கொடுக்கப்பட்டிருக்கிற வாலிபத்தை, அன் ஷபாபிஹி ஃபீமா அபுலாஹு, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாலிபத்தை எந்த வழிகளிலே நீ ஈடுபடுத்தினாய் என்ற கேள்விக்கு பதில் சொல்லாமல் என்னுடைய பாதம் நகராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தியாக பார்க்கிறோம். நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக நான் முடித்துக் கொள்ளுகிறேன். ஆக அன்பிற்கினியவர்களே, நாம் நம்முடைய வாலிபத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதும், அதற்கு நாம் ஒரே வழி இஸ்லாம் மட்டுமே, இஸ்லாத்தை என்னுள்ளே நான் கொண்டு வந்து விட வேண்டும் என்பதும், இந்த தேசத்திலே இது போன்ற குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சட்டத்தின் பிடி கடுமையாக இருக்க வேண்டும் என்பதும், ஆட்சியாளர்கள் நேர்மை என்ற ஒன்றை தங்களுடைய ஆட்சியிலே அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதும் நாம் எதிர்பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் உலகில் உண்டான எல்லா மக்களுக்கும் தந்த அருள்பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.